கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவருடைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் சாராள். 127 வயதில் அவர் மரித்தார். இறந்த பெண்ணின் பெயர், வயது, மரிக்கும்போது அவருடைய வயது, அவர் மரித்த இடம், அவர் அடக்கம் பண்ணப்பட்ட இடம், விதம் என அனைத்தும் ஒரு சேர பதிவாகி இருப்பது சாராளுக்கு மட்டும்தான். அது சாராளுக்கு மட்டும் கிடைத்த சிறப்பு. அவர் மக்பேலா என்கிற குகையிலே அடக்கம் பண்ணப்பட்டார். ஆபிரகாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் கானானுக்குள் நுழையும் போது இந்த நாடு எங்கும் சுற்றித் திரி என கர்த்தரால் கட்டளை பெற்றார். எனவே அவர் எந்த இடத்தையும் வாங்கி வீடு கட்டி தேங்கி விடாமல் ஒரு நாடோடியைப் போல அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்து கொண்டே இருந்தார். தன்னுடைய இணையர் இறந்தவுடன் அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்காகத்தான் இந்த மக்பேலா என்கிற குகையை வாங்கினார். மக்பேலா என்பதற்கு இரட்டை குகை என்று அர்த்தம். மிகப்பெரிய குகை, 2 குகை உண்டு, முன்னால் ஒரு சின்ன வரவேற்பு குகையும் உண்டு என்கிறார்கள். இதனோடு சேர்ந்த தோட்டத்தையும் ஆபிரகாம் பணம் கொடுத்து வாங்கினார். அவர் கொடுத்த தொகை அன்றைய நிலத்தின் மதிப்பை விட சில மடங்கு அதிகமானதுதான். அவசியமானது என்பதால் அவ்வளவு செலவு செய்து அந்த நிலத்தை வாங்கி தன்னுடைய இணையர் உடலை ஆபிரகாம் அடக்கம் செய்தார். நல்ல விதமாய் மரிக்க வேண்டும் என்பதும் மிக சிறப்பாக அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதும் என்றும் பலருடைய விருப்பமாயிருக்கிறது. ஆனால் அந்த செலவு அவசியமா என்கிற ஒரு கேள்வியை உங்கள் முன் நான் வைக்கிறேன். இன்றைக்கு கிறிஸ்தவ கல்லறை தோட்டங்களில் பல கல்லறை பளிங்கு கற்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. சில ஆயிரங்கள், லட்சங்கள், ஏன் கோடிகளை கூட செலவிட்டு கல்லறைகளை ஆண்டுதோறும் புதுப்பிக்கும் பழக்கம் நமக்கு உண்டு. அந்த செலவு அவசியமானதா? அடக்கம் செய்யப்பட வேண்டும், நிச்சயம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவ்வளவு செலவு செய்வது முறையா? அந்த பணத்தை அவர்கள் பெயரிலேயே வாழ்பவர்களுக்கு, வருத்தத்தில் இருப்பவர்களுக்கு, தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்தால் மிக பயனுள்ளதாய் இருக்குமே. சிந்தியுங்கள். சரியாக செயல்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆமென்.